ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே எழும்பி 2:30 டியூஷன் விட்டுட்டு வீடை நான் தூத்து தொடச்சிட்டு குளிச்சு எடுத்துட்டு வேலை பார்க்குறேன். இப்போ என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்கலாமா? நமக்கு மைதா, இந்த கடையில் போய் மைதா மாவு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கோதுமை மாவு, அப்புறம் வந்து சேமியா 2 பாக்கெட்டு, அப்புறம் இது என்னது சர்ப்பு, ரவை, ஜீரகம், அடுத்து கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பருப்பு குழம்பு வச்சாச்சு. பருப்பு குழம்பு பாருங்க, பருப்பு குழம்பு. அப்புறம் வந்து சுட சுட தான் இருக்கும், சுட சுட எல்லாமே. அடுத்து நொத்தோலி மீன் வந்து பொரிச்சுட்டு இருக்கேன். அப்போ தெரிச்சும், அதனால கிட்ட போகக்கூடாது. இது என்னத்துக்கு தெரிசண்டல்ல. அடுத்து சோறும் பொங்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து காலையில வந்து சாமியா கிட்ட கொடுப்பாங்க. சாமியா கிண்டுதே நம்ம இதெல்லாம் இடுசு. ஆனா தண்ணி போட்டு வச்சு தண்ணி எப்படி வத்துமா என்னன்னு தெரியல. கிட்ட வந்து வச்சு இதோட வச்சு தரட்டா சாப்பிட? எல்லாம் நல்லா கிளறி விடலாம். சரி, இப்போ சாமியா கிண்டுறது என்னதுன்னு சொன்னா எண்ணெய், வெங்காயம், கடுகு, எங்க வீட்டுல கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை கூடையில இதுதான் தான் போட்டு. இப்ப தண்ணி கூடு போச்சு போல, தெரியல எப்படின்னு சொல்லிட்டு வந்தாதான் தெரியும். பொரிஞ்சியாச்சு. இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொன்னா இங்க பாருங்க, மீன் பொரிச்சாச்சா, அப்புறம் வந்து குழம்பு வச்சாச்சு. ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் வச்சலாம். தெழுவை வந்து உப்பு போட்டி 2 பேரும் காலையில கொடுக்கலாம். எதுக்குன்னு சொன்னா அப்பதான் மிதுன் வந்து தெழுவு நல்லா விரும்பி குடிச்சான். அதனால தெழுவு வந்து காலையில குடிச்சது நல்லதுதான், சுடு தெழுவு. இப்ப லஞ்சு கேட்டலாம். சோறு வச்சாச்சு, பொன்னி அரிசி சோறு 2 இருக்கும். ஆமா, கொஞ்சம் கட் பண்ணு. இப்போ வந்து முறுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதையும் குறை சொல்லுவோம். மிதுன்னு முறுன்னு சொல்லிட்டு பொரிச்சு வச்ச நொத்தோலியை வைக்கலாம். சாப்பிடணும். பருப்பு குழம்பு வச்சலாம். இப்போ ஒருத்தவங்க